வீட்ல ஓடிடி கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது தியேட்டர் ஃபீல் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது ஜெர்மன் பிராண்டான பிளாபங்கட்டோட 5.1 ஹோம் தியேட்டர். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி ஓபன் பண்ண பாக்ஸ் தான், இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு எடுத்து காட்டுறதுக்காக உள்ள வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரிமோட் மூலமாவே இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து 2 குட்டி ஸ்பீக்கர், இதை சேட்டலைட் ஸ்பீக்கர் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அடுத்து ஒரு பெரிய ஊஃபர். இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை, சும்மா சேஃப்டிக்காக வச்சுருந்துருக்குறாங்க. பாக்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக எடுத்துட்டேன். இதை ஒரு பொட்டியில் போட்டு வச்சுருக்காங்க. ஃபைனலா உள்ள ஒரு சவுண்ட் பார். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பில்டு பார்த்துருவோம். பில்டை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக எல்லா இதுலையுமே கொடுக்குற மாதிரி முன்னாடி மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார்லையும் சரி, இந்த ஸ்பீக்கர்லையும் சரி. ஆனால் மற்ற விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தான் தோணுது. இதில் போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் இன்புட் இருக்குது, ஆப்டிக்கல் இன்புட்மே கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட், ஆர்க் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக HDMIயில் கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கான 2 பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஊஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வயர்ல தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ப்ளூடூத் கனெக்ஷனுக்கான ஆப்ஷன் இதில் இல்லை. பட் இந்த சவுண்ட் பாரை நம்ம டைரெக்டாக டிவி இல்லை மொபைல் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த செட்டப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வயர்ல தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ பட்ஜெட்டில் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதில் டோட்டலாக ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே 2 ஸ்பீக்கர், இதில் 3 ஸ்பீக்கர். இதெல்லாமே 2.25 இன்ச்சில் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஊஃபர் மட்டும் 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக 350 வாட் ஆடியோ சிஸ்டம். இதை செட்டப் பண்ணி மியூசிக் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுது. நல்ல லவுடான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது போக பேஸ் இதெல்லாம் உங்களுக்கு பெட்டரா தேவை அப்படின்னாலுமே நம்ம ரிமோட் மூலமா இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அதிகமா லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் எல்லாம் ரொம்ப கவனிச்சு கேட்பீங்க, அந்த டீடைல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே இந்த 6.5 இன்ச் ஊஃபர் வந்து பெட்டராவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவியில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மூவிஸ் இதெல்லாம் பார்க்கறத விட HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் பெட்டரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. எப்பவுமே வயர்டோட குவாலிட்டி பெட்டர் தான், ஆனால் அந்த வயரை மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது டிவி மட்டும் கிடையாது, 3.5mm ஜாக் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் செட்டாப் பாக்ஸ், கேமிங் கன்சோல், மொபைல் எல்லா இதுலையுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து ஹையாக கேட்கும்போது டயலாக் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக கேட்கவே கேட்காது. பட் இதில் அதை இன்னும் பெட்டராகவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் அண்ட் டயலாக் ரெண்டுமே செப்பரேட் பண்ணி கொடுக்குது. நல்ல கிளியரான டயலாக் வந்து இதுல கேக்குது. இந்த ரிமோட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே இதோட குவாலிட்டி ரொம்ப புவரா தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா இங்க IR ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டைரக்டா பாயிண்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. அடுத்து ரிமோட்டோட குவாலிட்டி ரொம்ப சுமாரா இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு கீழே போட்டா உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ரிமோட் மூலமா தான் இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட்டன்ஸ் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது அந்த சவுண்ட் பார் சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 9,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த சவுண்ட் பாரவே 5,000 6,000 அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹோம் தியேட்டர் கிடைக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணனும் அப்படின்னா முன்னாடியே வயர் செட்டப் இதெல்லாமே சவர்க்குள்ளே போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்காது. பட் மேனுவலா இந்த வயர் எல்லாம் வெளியில தொங்க விட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அதை விட அது மேனேஜ் பண்றது ரொம்பவே கஷ்டம். மற்றபடி இங்க வால்ல தொங்க விடுறதுக்கான அந்த வால் மவுண்ட் செட்டப் எல்லாமே கொடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் அந்த ஸ்க்ரூவுமே கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். இதை மட்டும் நம்ம டிவி கிட்ட வச்சா போதும். இங்க ஆடியோட குவாலிட்டி எல்லாம் நல்லா இருந்தாலும் டால்பி அட்மாஸோட சப்போர்ட் கொடுக்காதது ஒரு பெரிய குறையா தான் தெரியுது. ஒரு 70 to 80% வால்யூம்ல கேட்கும்போது தான் மியூசிக்கா இருக்கட்டும் இல்ல மூவிஸ் பார்க்கும்போதுமே நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் நீங்க ஃபுல் வால்யூம் வைக்கும்போது அந்த கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல, அதுவுமே ரொம்ப ஓவர் லவுடா நமக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுது. சோ ஓவராலா இந்த பட்ஜெட்க்கு பார்க்கும்போது 5.1ல எனக்கு 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல அதுவும் பிளாபங்கட் பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 350 வாட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இதை தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஜெர்மன் பிராண்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலுமே இது மேக் இன் சைனா தான்.